அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பிலிருந்து சென்னை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடுவானில் நடந்த துயரம். கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்து, தந்தை உயிரிழப்பு. யாழில் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 3 கைது. தொடர்பென விரிவான செய்திகள். நாளை செம்மணியில் வெடிக்கப் போகும் போராட்டம். ஸ்ரீதரன் விடுத்த அழைப்பு. வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல இருப்போருக்கு வெளியான விசேட அறிவித்தல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தோட்டாக்களுடன் ஒருவர் கைது. இளைஞனுக்கு எமனான மின் தூக்கி. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு வலியுறுத்தல். போலி சமூக ஊடக பதிவுகள் குறித்து சிஐடி விசாரணை. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை. சோலார் மின் திட்டத்துக்கான கட்டணம் அதிகரிப்பு. இன்றும் நாட்டில் மழை. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து சென்னைக்கு வெள்ளிக்கிழமை சென்ற ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த 45 வயது பயணி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு விமானத்தில் நடுவானில் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த கமல் பாஷா என்ற பயணியே உயிரிழந்தவர் ஆவார். விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போது தனக்கு நெஞ்சு வலி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். விமான பணியாளர்கள் உடனடியாக முதலுதவி அளித்து விமானிக்கு தகவலை தெரிவித்தனர். பின்னர் விமானி அவசர உதவிக்காக சென்னை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டை தொடர்பு கொண்டார். முயற்சிகள் இருந்த போதிலும் பயணியின் உயிரை காக்க முடியவில்லை. விமான நிலைய காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலும் விசாரணை நடந்து வருகிறது. கிளிநொச்சி 155ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எரிவாயு சிலிண்டர் ஏற்றிய வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் 2 பயணித்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் கிளிநொச்சி விநாயகபுரத்தைச் சேர்ந்த 33 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். தலைமன்னாரிலிருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக படகு மூலம் செல்ல முயன்றதாக கூறப்படும் 3 தலைமன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த அவர்கள் யாழ்ப்பாணம், கோப்பாய், பருத்தித்துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற கொலை, கொள்ளை, வாழ்வெட்டு ஆகிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் 3 தலைமன்னாரிலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த செம்மணி மனித புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் 1995 தொடக்கம் 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் மண்ணில் காணாமலாக்கப்பட்ட பல பெயருடையதாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2009 ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரணடைந்து காணாமலாக்கப்பட்ட பலரது உடல்களும் குறித்த புதைகுழியிலே உள்ளதாக மக்களுக்கு சந்தேகம் எழுகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்களின் சந்தேகத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடாக இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் உள்நாட்டு அல்லாத துறைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடும் அனைத்து இலங்கையர்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கு முன்பு அந்தந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திடமிருந்து தங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களுக்கான சான்றிதழை பெற வேண்டும் என்று அறிவித்துள்ளது. அதற்கமைய சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமான், இஸ்ரேல், ஜோர்தான், லெபனான், மாலைதீவு, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு குடிபெயரும் தொழிலாளர்களுக்கு இந்த கட்டாய தேவை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை புறப்படுவதற்கு முன் ஒப்பந்த வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதன் மூலம்
வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகளை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தொழில்முறை பிரிவுகளில் சுய தொழில் செய்வதற்காக பயணிக்கும் தனி நபர்களுக்கு இந்த தேவை பொருந்தாது. இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. பயணப்பகுதியில் மறைத்து வைத்துக் கொண்டு வரப்பட்ட தோட்டாக்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவரே கைதாகியுள்ளார். குறித்த நபர் குவைத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து சென்னை நோக்கி பயணிக்கவிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் விருந்தகம் ஒன்றின் மின்தூக்கியிலிருந்து வீழ்ந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார். விருந்தகம் ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்து வந்த குறித்த நபர் பொருட்களை கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பற்ற மின்தூக்கியில் பயணித்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் உள்ளூர் பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகர்ப்புறங்களை குறிவைத்து இன்று காலை பல ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி நிலைமை தொடர்ந்து மோசமடையக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இஸ்ரேலில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் விழிப்புடன் இருக்கவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் தூதுவர் வலியுறுத்தினார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உத்தியோகபூர்வ பெயர், சின்னம் மற்றும் கடித தலைப்பை தவறாக பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் விநியோகிக்கப்பட்ட பல போலி ஆவணங்கள் குறித்து போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அவசர விசாரணை நடத்துமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கடிதம் ஒன்றை வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கடிதத்தில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாஸ் தனது போலி மின் கையொப்பம் மற்றும் போலி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க கடித தலைப்பு ஆகியவற்றை கொண்ட ஒரு போலி கடிதம் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை ஆணைக்குழு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அண்மையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக போலியான மின் கையொப்பம் மற்றும் தவறான ஃபேஸ்புக் பதிவுகள் கொண்ட ஒரு போலி கடிதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பொறுப்பாளர்களை கண்டறிந்து வழக்கு தொடர விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியது. மின்கலத்துடன் கூடிய கூரையில் பொருந்தும் சூரிய சக்தி கட்டமைப்பின் ஒரு மின் அலகுக்காக செலுத்தப்படும் கொடுப்பனவை ₹45.80 வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.